அதாவது ராஜ்யசபால கேரளாவை சேர்ந்த ஒரு எம்பி வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அமலாக்கத்துறை வந்து லாஸ்ட் 10 இயர்ஸா எத்தனை கேஸ் போட்டிருக்காங்க, குறிப்பா வந்து அரசியல்வாதிகளுக்கு, அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அகைன்ஸ்டா எத்தனை கேஸ் பதியப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்வி வந்து அவரு கேட்கிறாரு. அதுக்கு யார் பதில் சொல்றாங்க அப்படின்னா, மத்திய நிதித்துறையோட இணையமைச்சர் இருக்கக்கூடிய பங்கஜ் சௌத்ரி வந்து பதில் வைக்கிறார் ராஜ்யசபால. என்ன சொல்றாரு அப்படின்னா, லாஸ்ட் 10 வருஷத்துல இடியால 193 கேஸ் பதியப்பட்டிருக்கு. அந்த 193 கேஸ் பதியப்பட்டிருக்கு. ஆனா 2 கேஸ்ல மட்டும் தான் கன்விக்டே பண்ணிருக்காங்க. 193 கேஸ்ல 2 கேஸ்ல மட்டும் தான் இடி வந்து ப்ரூவ் பண்ணி குற்றத்தை நிரூபிச்சிருக்காங்க. பாக்கி 191 கேஸ் வந்து இது வரைக்கும் பெண்டிங்ல தான் இருக்கு. மன உளைச்சல்ல இருக்காங்கல 10 வருஷமா. இப்போ இதோட வெளிப்பாடு எப்படி தெரியுமா இருக்கு? எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சொல்லுவாங்கல, எதிர்க்கட்சிகளை குறிவைக்கிறதுக்கு மோடி அரசாங்கம் வந்து இடியை பயன்படுத்துறாங்க, இடியை பயன்படுத்தி வழக்கு போட்டு அச்சுறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க இல்லையா? அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கும் விதமா அது இருக்கு. அதாவது இடி வந்து எப்படி கேஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எவிடன்ஸை வச்சு தான் நாங்க கேஸ் எடுக்கிறோம்னு சொல்றாங்க இல்லையா? அந்த எவிடன்ஸை வச்சு கேஸ் எடுக்கிறவங்க எதுக்காக வந்து கன்விக்டே பண்ண முடியல? கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுல 191 பேர்ல எத்தனை இது பிஜேபி காரங்க இருக்காங்கன்னு தகவல் இருக்கு இல்ல, அந்த தகவல் சொல்றவங்க. அதாவது இந்த கேஸ்ல வந்து இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருக்காங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள், இப்ப இருக்கக்கூடிய எம்பி, முன்னாள் எம்பி எல்லாம் அடங்கி இருக்காங்க. ஆனா அந்த கேரளா இப்ப என்ன கேக்குறாரு அப்படின்னா, இதுல வந்து எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க எத்தனை பேருன்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு வந்து எங்கள்கிட்ட பதில் இல்லைன்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் நழுவி போயிடுறாரு. அதுதான் பெரிய இது. பிஜேபி அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணது செய்தியா இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்ப 191 பேரும் பெரும்பாலும் எதிர்க்கட்சியில இருப்பாங்க. நான் இந்த இடி வந்து வாஷிங் மிஷின் சொல்றாங்க இல்லையா? அதாவது எதிர்க்கட்சியில இருந்து பாஜக ஆதரவு தெரிவிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை இடி ஒண்ணும் பண்ணாது. எதிர்க்கட்சியில இருந்து பாஜக அகைன்ஸ்டா குரல் கொடுத்தீங்க அப்படின்னா இடி வந்து உங்களுக்கு விசாரிக்கும். அதோட வெளிப்பாடாதான் 193 கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க கடந்த 10 வருஷத்துல. 2 கேஸ் மட்டும் தான் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியை வந்து மத்திய இணையமைச்சரே கொடுத்திருக்காரு.